கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். 2026 ஆண்டுக்கான கேலண்டர் ஆடியோ பதிவேடு. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து சங்கீதம் 19 அநேக காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். ஸோ உங்களுடன் பேசிக்கொண்டு இருப்பது சகோதரன் ஆண்ட்ரூ மற்றும் இணைந்திருப்பது பாஸ்டர் ஆலன் சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டர் பிரகாசம் அண்ட் பாஸ்டர் ஜேசுதாஸ் நம்மளோட கூட இணைந்திருக்காங்க. கர்த்தருடைய வேதத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சங்கீதம் 19 ஸோ அதில் பார்க்கும்போது வேதம் குறைவற்றதும் சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறதுன்னு பார்த்தோம். குறிப்பாக இந்த 2 மாதங்கள் மே அண்ட் ஜூன், இந்த மாதம் நம்ம எதை தியானிக்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதே சங்கீத புஸ்தகம் 19 கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவுமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து விலக்கி ஆண்டோட நியாயங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது, இந்த இருதயத்தை எப்படி சந்தோஷப்படுத்துன்ற காரியத்தை நீங்கள் எடுத்து சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்தில் சங்கீதம் 19 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் சங்கீதம் 19:7 கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது அப்படின்றத நம்ம கடந்த மாதத்தில் பார்த்தோம். அப்போ சாட்சினா என்னன்றதை பார்த்தோம். சாட்சின்றது கர்த்தருடைய வார்த்தை குறிக்குதுன்றதை பார்த்தோம். அந்த கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, கர்த்தருடைய வேதம் சத்தியம் அப்படின்றதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம்னும், அந்த சத்தியமான வார்த்தைகள் ஒரு பேதையை ஞானியாக்குது. அந்த ஞானன்றது என்னன்றதை போன மாதத்தில் நம்ம பார்த்தோம். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறதான அந்த மகத்துவங்களை, கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதிகாரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கடந்த மாதங்களில் பார்த்தோம். தொடர்ந்து இந்த மாதத்திற்குரிய காரியங்களை பார்க்கலாம். இந்த மாதத்துல கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த நியாயங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வேறுபாடை நான் காட்ட விரும்புறேன். அதாவது 9வது வசனத்திலையும் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நியாயங்கள் வரும். 8வது வசனத்திலையும் நியாயங்கள் இருக்கு. 9வது வசனம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நியாயங்கள் வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ். 8வது வசனத்துல நியாயங்கள் அப்படின்னு சொல்வது என்ன, 9வது வசனத்துல சொல்லப்படும் நியாயங்கள் என்ன என்றால், 8வது வசனத்துல சொல்லப்படும் நியாயங்கள் பிரமாணம்னு இருக்கு. பிரமாணம்னு இருக்கு. சங்கீதம் 119 ஒரு 2-3 வசனங்களை வாசித்தோம்னா ஈஸியா புரியும் பாருங்களேன். 8வது வசனத்துல நியாயங்கள், அதுதான் இந்த மாசம் பார்க்க போறோம். 9வது வசனத்துல நியாயங்கள்னு சொல்ற அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நியாய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல, நியாய தீர்ப்புகள். சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நியாய தீர்ப்பை என்னன்றதை காட்டும்னு 9வது வசனம் கடைசி பகுதி. 8வது வசனத்துல இப்ப இந்த மாசத்துல முதல் பகுதியில என்ன பார்க்கணும்னா, நியாயங்கள்னு சொல்வது இங்கிலீஷ்ல ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னா அது பிரமாணம்னு இருக்கு, கட்டளைன்னு இருக்கு. சங்கீதம் 119 12வது வசனத்தை வாசித்தோம்னா 12, 16, 80, 171 அப்படியே ஒரு 3-4 வசனம் மட்டும் கொஞ்சம் வேகமா படிச்சா நல்லா இருக்கும். கர்த்தாவே 12 கர்த்தாவே நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். பிரமாணம் 16 உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். 80 நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. அதே போல 171 உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும். அங்க பிரமாணம்னு இருக்கு. பிரமாணம், கற்பனை, கமாண்ட்மெண்ட், இங்கிலீஷ்ல கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 8வது வசனத்துல நம்ம என்ன தொடர்ந்து பார்க்க போறோம்னா, நியாயங்கள் ஆண்டவருடைய பிரமாணம், கற்பனை, கட்டளை எப்படி இருக்குன்னா செம்மையா இருக்குது, செம்மையானவைகள், ரைட்ன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. ஸோ இந்த பிரமாணம் ரைட்டா இருக்கிறனால என்ன நன்மைன்றதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அந்த பிரமாணன்றதை நான் சுருக்கமா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் காட்டிட்டேன். அதை குறித்து இன்னும் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அது ஆசீர்வாதமா இருக்கும். அதோட பின்னணி விளக்கிட்ட நல்லா இருக்கும். ஆலன், ஆக்சுவலா இந்த சங்கீதம் 19 என்ன சொல்றது, இட்ஸ் எ ட்ரெஷர் ட்ரோவ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இவரு தாவீது பரிசுத்த ஆவியினால நிறைந்தவரா மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா சொன்னவர், மேசியா தேவனோட வார்த்தை என்பதை அறிந்த பிறகு அவர் அதை அவ்வளோ அழகா சொல்றாரு. அதை இப்போ வார்த்தையை கை கொள்றதுனால வரதான பிளெஸிங், வரதான எஃபெக்ட்ஸ் ஆன் அ ரைச்சஸ் மேன். ஒரு நீதி உள்ளவன் தேவனோட வார்த்தையை பின்பற்றுவான். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றவனுக்கு
எந்த விதமான மாற்றங்கள், எந்த விதமான தாக்கம் ஏற்படும், எந்த விதமான அவனுக்கு அவனோட வாழ்க்கை மாறும்னா, அவன் உத்தமம் உள்ளவனா, உண்மை உள்ளவனா, செம்மையானவனா, சுத்தமானவனா, நீதியை விரும்புகிறவனாகவும் நீதியை செய்கிறவனாகவும் அது மாற்றும். தேவனோட வார்த்தை ஒரு மனுஷனா ரொம்ப உத்தமம் உள்ளவனா, உண்மை உள்ளவனா, செம்மை உள்ளவனா, சுத்தமானவனா, அவன் நீதியை விரும்பி நீதி செய்கிறதான நீதிமானாக தேவனோட வார்த்தைகள் மாற்றும். அதுதான் வந்து தேவனோட வார்த்தைகளோட எஃபெக்ட். அதில் இங்கே நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 19ஆம் இதில் சங்கீதத்தில் மே மாதம் ஜூன் மாதத்தில் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு இருக்கு. த ஸ்டாட்யூஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது சில இடத்துல வந்து பெர்செப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டாட்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு ஒரே என்ன சொல்றது வார்த்தை, ஒரே இதில் வந்து விஷயத்த சொல்றதான ரெண்டு வார்த்தைகள். ஆக்சுவலாக இப்போ நம்ம அதை கரெக்டாக இது புரிஞ்சுக்கணும்னா, இந்த இவர் சங்கீதக்காரன் சொல்றதான நான் 1-2 காட்டுறேன். அப்போ இந்த அதாவது இது கர்த்தரோட நியாயங்கள்லாம் என்னது, அது ஏன் செம்மையா இருக்குன்றதை நம்மளால இன்னும் அதிகமாக இது பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். 19 புரிஞ்சுக்கணுனாவே நம்ம 119 தான் நமக்கு அதோட பேரலாக பார்த்து, அதாவது இப்போ இப்படி வச்சுக்கங்களேன். இப்போ வந்து சங்கீதம் வந்து இதில் பார்த்தா, இப்போ நான் சொல்கிற கம்பேரிசன் தப்பாக கூட இருக்கலாம். நான் ஒரு இதுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். சங்கீதம் 19 வந்து ஒரு இது வச்சுக்கலாம், திருக்குறள் வச்சுங்களேன். சங்கீதம் 119 வந்து அந்த திருக்குறளுடைய விளக்கம். சில இடத்துல திருக்குறள் படித்தா புரியும், சில இடத்துல புரியாது. ஆனால் அதுக்கான இது படிச்சிங்கன்னா விளக்கம் ஒரு படித்தப்ப அதை படிச்சுட்டு அப்புறம் திருப்பி இந்த இது குறள் படித்தா புரியும். அதே போல் சங்கீதம் 19 வந்து தேவனோட வார்த்தையினுடைய சுருக்கம். ஆனால் அதனுடைய விரிவான இது பார்த்தீங்கன்னா விளக்கம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா 119. அப்போ 119ல் இந்த 19ல் சொன்ன எல்லாமே 119ல் இருக்கு. 119ல் 27ஆம் வசனம், 119 27ஆம் வசனம். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், உமது கட்டளைகளுடைய வழிகளை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். அவர் சொல்றாரு, அப்போதான் நான் உங்களுடைய அதிசயங்களை வந்து என்னால தியானிக்கும். த ஒண்டர்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் அவனுக்கு செஞ்சதான எல்லாவற்றையுமே ஒருத்தன் புரிஞ்சுக்கணும்னா அவன் வந்து தேவனுடைய he has to know the same truth as God. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். 34ஆம் வசனம், அதே 119ல் 34ஆம் வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு, அவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன், என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் களி கூறுவேன். 104 உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் இருக்கிறேன். அப்ப 125ல சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு புரிதலை கொடுங்கன்னு கேட்கிறார். 169ல எனக்கு புரிதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். அப்போ இந்த 119ல இருக்கிறதான இந்த நியாயங்கள் என்றால் என்னன்னா, நியாயங்கள் உபதேசங்கள். நியாயம்ன்ற வார்த்தைக்கு வந்து உபதேசம்னா டாக்டர்னா a collection of body of truth. அந்த எல்லா சத்தியத்தையும் என்னோட கோர்வை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா தான் அதுதான் வந்து நியாயங்கள் அப்படின்றதான வார்த்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது பிரின்சிபல்ஸு அல்லனா இதில் வந்து பெர்செப்ட்ஸு டாக்ட்ரின் அப்படின்றது எங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ வாட் இஸ் டாக்ட்ரின்? டாக்ட்ரின் in a way is the right path. செம்மையான வழி, செம்மையான நியாயம். அப்போ செம்மையான நியாயம், செம்மையான வழி. அப்போ செம்மையான நியாயத்தை நீ அறிஞ்சிருந்தீங்கன்னா அந்த நியாயம் காட்டுறதான செம்மையான வழியில் உன்னால் நடந்து போக முடியும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அவர் இங்கே கர்த்தரோட நியாயம் செம்ம நியாயம் சொல்கிறாருன்னா அந்த வழி போகக்கூடிய வழி. ஆண்டவர் சொல்கிறார், இது வந்து திஸ் இஸ் த ரைட் பாத்துன்றார். இதுதான் உண்மையான அர்த்தம். ரைட் பாத்துன்றார். இந்த வழியில தான் நீ போகணுன்றதான் அவர் அந்த இடத்துல இது பண்ண சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிறதான மாடர்ன் டே கிறிஸ்டியானிட்டியில், இவாஞ்சலிக்கல் வேர்ல்டில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு பிரதர் நியாயங்கள்லாம், எதுக்கு பிரதர் டாக்டர்லாம், எதுக்கு உபதேசங்கள்லாம், எதுக்கு அதெல்லாம் பேசினா தேவையில்லாமல் வந்து என்ன வந்துடும், பிரிவினை வந்துடும். இல்லை நான் சொல்றேன், இல்லை உபதேசங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரிவினை வந்தால் கூட உபதேசம் அவசியம். உபதேசம் இல்லாமல் ஒரு மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது. தேவனோட வார்த்தை தான் உபதேசம். தேவனோட வார்த்தையில தான் நியாயங்கள் இருக்கிறது. அந்த நியாயங்கள் செம்மையானவைகள். நியாயங்களுடைய தன்மை வந்து செம்மையான தன்மை. நியாயங்களோட தன்மை வந்து செம்மையான தன்மை. எரேமியால நம்ம எடுத்து பார்த்தோம்னா 15ஆம் அதிகாரத்தில், எரேமியால 15ஆம் அதிகாரத்தில் 16வது இதில் வந்து 16வது இதில் வாசித்தோம்னா வசனத்தில்
வாஸ்தம்னா உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே ம், அவைகளை உட்கொண்டேன். ம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் ம். என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இப்போ ஏன்னா இப்போ அடுத்தது சொல்ற கர்த்தரோட நியாயங்கள் செம்மன்னு சொன்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு நம்ம இந்த இடத்துல 19ல வாசித்தோம், இந்த மே மாதம் ஜூன் மாதத்தோட இதில் வந்து வார்த்தையில் வாசித்தோம்னா இருதயத்தை அது சந்தோஷிப்பிக்கிறதுன்னு. சி இஃப் யூ நான் இப்போ ஃபர்ஸ்ட் நியாயங்கள்லாம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், வி செட் இட்ஸ் பெர்சிப்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆர் டாக்டர்ஸ். உபதேசன்றதை காமிச்சிட்டோம், சத்தியன்றதை சொல்லிட்டோம், தேவனோட வார்த்தைன்றதை காமிச்சிட்டோம். அது செம்மையானதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த செம்மையான நேர்பாதை சரியான பாதையாகிய தேவனுடைய உபதேசங்களை கை கொண்டா என்ன வரும்னு கேட்டா இருதயத்துல மனமகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், மனமகிழ்ச்சி சந்தோஷம் வரும். அப்போ எரேமியா அதை தான் சொல்றாரு. எரேமியா 15ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தைகளை நான் கண்டேன், அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திற்கு சந்தோஷமா இருந்ததுன்ற. இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? வார்த்தை, அந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்ச வார்த்தையை நான் உட்கொண்டேன்னா என்னது? இப்போ அந்த உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உள்ள போய் ஜீரணமாகி அது வந்து உன்னுடைய உடலோட உடலாகவே அது கூடிய கலந்துருதுல. அப்போ அதே மாதிரி தேவனோட வார்த்தையை கண்டு தேவனோட வார்த்தையை உட்கொண்டு அந்த வார்த்தை வந்து உன் வாழ்க்கையாவே மாறி நீயாவே மாறி அது உன்னை மாத்துறதுக்கான ஒரு எஃபெக்டா உள்ள அது மாறும் பொழுது என்ன வரும்ன்றாரு? இருதயத்துல சந்தோஷம் வரும்ன்றார். இன்னைக்கு நிறைய பேர் இது அப்படியே ரிவர்ஸ்ல நினைக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டோம்னா, வசனத்தை கை கொண்டு நடந்தோம்னா இருக்க சந்தோஷம் எல்லாம் போயிடும். உலகத்துல இருக்க சந்தோஷம், உலகத்துல சும்மா தற்காலிகமா இருக்க சந்தோஷம் போயிடும். ஆனா நிரந்தரமான சந்தோஷம் ஒண்ணு இருதயத்துல வரும். அது அதுக்கப்புறம் தான் வரும். அது யார் கை கொண்டு நடக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து செம்மையான வழியை கேட்டுட்டு அவன் இருதயத்தை அதுல அவன் பதிக்கல, அதன்படி அவன் செய்யலனா, இப்ப நான் சொல்றேன், அப்போ கர்த்தரோட நியாயம்னு ஒண்ணு இருக்கு, அது செம்மையானது. அதை கை கொண்டு நடந்தா இருதயத்தில் அவனுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒருவேளை அவன் கை கொண்டு நடக்கலைன்னா என்ன ஆகும்னா, நான் சொல்கிறேன், அவனுக்கு தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத தொல்லை, தேவையில்லாத கவலைகள் உண்டாகும். அந்த செம்மை ஏன் அந்த இருதயத்தை சந்தோஷமாக்குறதுக்கு நல்ல விளக்கம் 119 128வது வசனத்தை வாசித்தா இன்னும் அருமையா அங்க விளக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் இருக்கிறேன். அப்ப அந்த செம்மையானது வரும்போதுதான் பொய் வழிகளை வெறுக்க முடியும். அது வெறுக்கிறனாலதான் சந்தோஷமே வருது. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் வரவே வராது. பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் போயிரும், சமாதானம் போயிரும், நிம்மதி போயிரும். இந்த சந்தோஷம் வருவதற்கான ஒரே வழி செம்மையான ஆண்டவருடைய நியாயங்கள், கற்பனைகள், கட்டளைகள்னால மாத்திரம் என்பதை அதான் இன்னைக்கு நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸ் தெரியாம போயிடுச்சு. ஆண்டவர் வந்து இன்னைக்கு அப்படி அரிய கிருபை கொடுத்ததுனால கர்த்தருக்கு பெரிய நன்றி தான் சொல்லணும். அப்ப நான் சொல்றேன், அப்ப யாராவது ஒருத்தர் ஒரு அழுத்தத்துல, ஒரு பயத்துல, ஒரு துக்கத்துல, ஒரு கஷ்டமான பாதையில அப்படி அது வழியா ஒருவேளை கடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வேதாகம அடிப்படையிலான ஒரு அட்வைஸ் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, எப்பா செம்மையான வழிக்கு திரும்புங்கப்பா, அப்போ இருதயம் சந்தோஷத்துக்குள்ள வரும். அவன் ஏன் துக்கத்துல இருக்கிறவனுக்கு எப்ப நீ துக்கப்படாதான்னு அவனுக்கு ஒரு எம்டி கம்ஃபர்ட் கொடுக்கறது பதில் ரிட்டர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையின் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். நீ அதாவது ஒரு கான்கிரீட் அஷூரன்ஸ்னு பார்த்தா என்னன்னு சொல்லலாம், கம் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட், கம் பேக் டு த ரைட் பாத். நீ அதுக்கு வந்துருங்க, அப்புறம் இருதயத்துல சந்தோஷம் தானா வந்துரும்ன்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. இவ்வளவு நேரம் நீங்க கொடுத்த அந்த விளக்கம், செம்மைக்கும் அவனோட வார்த்தைக்கும் கனெக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணே. ஸோ இதோட முடிவு, இந்த வசனத்தோட முடிவு நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ இப்போ நம்ம வந்து பை அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டா, யார் ஒருவன் செம்மையான பாதையை தேவனுடைய நியாயங்களின்படி கண்டடைஞ்சு அதில் நடக்கிறானோ அவனுக்கு இருதயத்தில் சந்தோஷம் தானாக உண்டாகும். இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ண, கர்த்தருடைய நியாயங்கள்லாம் செம்மையானது. அப்போ கர்த்தருடைய நியாயங்கள் செம்மனா அந்த வழி, அந்த கர்த்தருடைய நியாயங்கள் சொல்லுகிற வழி செம்மையான வழி, இட்ஸ் அ ரைட் பாத். அப்போ அந்த ரைட் பாத்தில் ஒருத்தன் நடக்க ஆரம்பிச்சு அதன் வழியா ஒருத்தன் இது பண்ண போக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இருதயத்தினோட சந்தோஷம் வந்து கேரண்டி, இட் வில் ப்ரொடியூஸ் ஜாய். இப்போ இதுல பார்த்தா 1 யோவான்ல பார்த்தா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ அவரு யோவான் எழுதுறாரு, உங்களுடைய இதயத்துல இருக்க சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை எதை எழுதுறாரு?
அவன் சந்தோஷமா இருக்கிறன்றதுக்கு அவர் வார்த்தையை தான் எழுதுறாரு. அவர் வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையில தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தை வந்து என்ன சொல்றது, இந்த வார்த்தையில இருக்கதான் நியாயங்கள் செம்மையான வழிக்கான நியாயங்கள். அப்போ ஐ நோ ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் தட் இட் இஸ் ட்ரூ. இது உண்மை, இது செம்மைன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த வழி சத்தியம்னு எனக்கு தெரியும். அதில் நான் நடந்தேன்னா ஐ நோ தட் மை ஹார்ட் வில் ரிஜாய்ஸ். என் இருதயம் வந்து களி கூறுன்றது தெரியும். அப்போ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எதில் ஒருத்தனுக்கு உண்டாகும்னா, எதில் உனக்கு உண்டாகும்னா தேவனுடைய செம்மையான வழியில் நடக்கிறது தான். செம்மையான வழியில் நடக்கிறது தான். யூனோ லைக் ரிஜாய்சிங் பற்றி திருப்பி சங்கீதம் 119 சரியா, 119 எடுத்துக்கலாம். 119 நான் அப்படியே டக்கு 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 நான் அப்படியே வசனங்கள் சொல்கிறேன். யூ வில் ஜஸ்ட் நோ இட் அண்ட் யூ வில் ஜஸ்ட் என்ஜாய். 119 14 வசனம் 14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, உம்முடைய சாட்சியில தான் களி கூறுதல் இருக்கின்றார். 54 வசனம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. அவர் சொல்றாரு thy statute, அதாவது அவருடைய நியாயங்கள் தான் எனக்கு வந்து சந்தோஷம்ன்றார், எனக்கு வந்து கீதம். ஏன்னா அந்த கீதம் எப்போ போடுவாங்க, சந்தோஷமா இருக்க டைம்ல கீதங்கள் போடுவாங்க. இன்னும் சாங்ஸ் ஆஃப் ஜாய் எப்போ வரும்னா, உம்முடைய செம்மையான வழியை எப்போ நான் பார்க்கறேன்னா அப்பதான் ஆண்டவரேன்றார். அது ஆக்சுவலா இது வந்து அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய ஒரு உச்சிதமான ஏதோ ஒரு உபதேசத்தை அதை பார்த்தோன்னா அது உள்ள ஒரு களிப்பு வரும் பாருங்க. சில நேரத்தில் வந்து மேசியா வந்து பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு இடத்துல வாசிப்போம், பார்த்தா அவர் செய்கிற காரியங்கள் அப்படியே இது கனெக்ட் பண்ணி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குன்னு பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. அந்த கழிப்பு எப்போ உண்டாகும்னா, அவருடைய நியாயங்களில் செம்ம இருக்கு, அந்த வழியில போகும்போது அது கண்டிப்பாக அது நடக்கும். இட் வில் டிரான்சென்ட் ஆல் த பெட்டி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். அந்த சந்தோஷம் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய நடக்கலாம். இப்போ இந்த சந்தோஷம்லாம் நீ அடையிற, இப்போ வார்த்தையை பார்க்குறீங்க, செம்மையை பார்க்குறீங்க, கர்த்தரோட வழிகளை நியாயம் இருக்கெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அப்போ பக்கத்தில் உன்னை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு ட்ரையல், ஏதோ ஒரு சாரோ, அதெல்லாம் இருந்தால் கூட இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ஆஃப் தட் உன் ஆறுதல் எதில் தரமா இருக்கும், தேவனோட வார்த்தையில் இருக்கும். அதே சங்கீதம் 119 76 வசனம். சங்கீதம் 119 70. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த தேவனுடைய நியாயங்களை நீ அறிஞ்சிட்டு, அது செம்மையான பாதை நீ அறிஞ்சிட்ட பிறகு உன் இருதயத்துல சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷம் வந்து உன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதுன்ற, உன்னை சுத்தி நடக்கிற காரியங்கள் இருக்குல்ல, நீ இது இப்ப ஃபேஸ் பண்ண போற, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்ற. அது பாருங்க தாவீது அது எப்படி எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 119 76 வசனம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உம்முடைய கிருபை என்னை தேற்றுவராதா. சரி, அப்ப நான் சொல்றேன், அப்ப இந்த அவரோட வார்த்தையில தான் ஆறுதல் இருக்கு. அவரோட வார்த்தையில தான் ஆறுதல் இருக்கு. 77 தமிழ்ல 77 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அவர் சொல்றாரு, உம்முடைய வேதம் இந்த வசனம் தான் பஸ்ட். சாரி, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சின்றாரு. ஏன்னா அது எனக்கு ஆறுதல் உண்டாக்குது, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இது வழியா என்ன ஆக்சுவலா இது பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும்னா இதுதான் உங்களோட சொத்தாவே இருக்கணும். 111 வசனம். அதே 119 111 வசனம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப புரியுதா? அப்ப ஆஸ்தி சுதந்திரம் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, எதுவா இருக்கணும்? உம்முடைய ஆஸ்தி சுதந்திரம் எதுவா இருக்கணும்? தேவனுடைய சாட்சியாக, தேவனுடைய சாட்சி, அவருடைய நியாயங்கள், மகிழ்ச்சி. அதுதான் என்னோட இருதயத்தோட மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சி தான் என்னோட இருதயத்தோட மகிழ்ச்சி. யுவர் டெஸ்டமெண்ட்ஸ், உம்முடைய நியாயங்கள் செம்ம ஆண்டவரே, அதான் எனக்கு, அதான் தட் இஸ் a source of my joy என்றார். ஸோ இன் கன்க்ளூஷன், முடிவா இப்போ இவங்க இதில் வந்து பாஸ்டர் ஜேசஸ், நான் பிரகாசம் பாஸ்டர் ஆண்டரோட சேர்ந்து நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, ஒரு உண்மையான இருதயத்தினுடைய சந்தோஷம் அப்படின்றதுக்கான சோர்ஸ் வந்து அவருடைய நியாயங்களையும் அவருடைய செம்மையான வழிகளையும் அறிந்து கொண்டு இருதயம் மாற்றப்பட்டவன அதை பின்பற்றி நடப்பது தான். ஏன்னா ஆண்டவர் அதை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு, கர்த்தருடைய நியாயம் செம்ம, அதை தேடுறவனுக்கு அவன் இருதயத்துல சந்தோஷம் உண்டாகும். அந்த பாவம் இருக்கிற இடத்துல உண்மையாவே சந்தோஷம் இருக்காது. செம்மையான பிரமாணங்களுக்கு வர்றதுனால அது சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இது வந்து தேவனே அவருடைய இல்ல, அது தேவனே அவருடைய வார்த்தையை பத்தி அவரே கொடுக்கிற சாட்சி. இது அவர் சொல்ற, என்னோட வார்த்தை வந்து செம்மையான வார்த்தைப்பா, இதை கேளுங்க, இதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்றார். இது எவ்வளவு பெரிய வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், இது எவ்வளவு பெரிய பால் ஆஃப் விஸ்டம். அப்ப நம்ம இந்த வார்த்தையை செம்மையா நம்ம வரும்போது இது இந்த ஞானம்
இந்த செம்மையான வழியில இருதயத்தினோட சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அப்படி இந்த மாசத்துல அதை குறித்து அறிஞ்சு அவங்க அப்படி ஜீவிக்கிறது பெருத்த ஆசீர்வாதமா இருக்கும். எஸ். மே மாதம் இதில் வந்து ஜூன் மாதத்தில் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதான உங்களை கர்த்தர் உண்மையான அவருடைய நியாயங்களில் செம்மையான வழிகளில் நடத்தி உங்களுடைய இருதயங்களில் ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவராக. அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவராக. பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. Praise the Lord.